என்னதான் திரு விஜய் அவர்கள் சிஎம்மா இருந்தாலும் இந்த கட்சி 6 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் சொல்லலைங்க. சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் அளவுக்கு அதிகமாக பகிரப்படுற ஒரு நியூஸாக இருக்குது. சமீபத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் இது ஸ்ட்ராங் இல்லாத ஆட்சி, எப்படியும் இன்னொரு 4 மாசத்துல இது கலைஞ்சிரும் அப்படின்னு யார் சொல்றா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க. அதாவது அவர் மக்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு காணொலியை பதிவு இட்டிருக்காங்க இப்போ. அப்போ அவர் வண்டியில போயிட்டு மக்கள் கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னா, அவர் எந்த துணியில பேசுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு உள்ளூர்ல நண்பர்கள்ட்ட பேசினா எப்படி பேசுவாங்க, ஒரு எம்எல்ஏ போற இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா மக்கள்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்லி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னம்மா எல்லாரும் ஓட்டு போட்டு புதுசா வந்த கட்சியை செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்க, ஆனா அந்த கட்சி நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா இல்ல, இருக்காது. ஏன்னா இப்போ வந்திருக்கவருக்கு என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியல அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட கேள்வியை கேட்காரு. இலவச பஸ் விட்டாங்களா இல்ல, 2500 ரூபா தாரேன்னு சொன்னாங்களா, தந்தாங்களா இல்ல, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்காம இருக்காங்களா இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்களா இல்ல, போதை பொருளை தடுத்தாங்களா இல்ல, அப்போ நீங்க எதுக்காக இது பண்ணீங்க? நான் அனிதா ராதாகிருஷ்ணன் என் பேரு, இது நான் ஜோசப்பு அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சிருந்தா ஒருவேளை நீங்க இது பண்ணிருப்பீங்க, ஓட்டு போட்டு இருந்திருப்பீங்க, எங்க தலைவரை ஜெயிக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் என்பது என்னுடைய தொகுதி, அந்த தொகுதி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்னையில எங்கள் தலைவர் போட்டியிட்ட பகுதியை ஒரு லண்டன், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரு எங்க தலைவர். ஆனா நன்றி இல்லாத மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை இது பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. இந்த தோக்கடிச்சதுனால என் தலைவர் தோத்து போகல, என் தலைவர் என்ன பண்ணல, தோத்து போகல, ஆனா தோத்து போனது மக்கள் தான். இப்போ நாங்க முட்டாள் இல்ல, நீங்க தான் முட்டாளு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாப்ல. நானும் நினைச்சேன், என்னடா அன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுவாரா? ஏன்னா நம்மளே தூத்துக்குடி மாவட்டம் தான், நம்மளும் தூத்துக்குடி மாவட்டம் தான். நான் சின்ன வயசுல இருந்து இவரை பார்த்துருக்கேன்ப்பா. எங்க ஹாஸ்டல் நாசிரியத்துல இருக்கு. அதை துறப்பு விழாவுக்கு வந்தவரை இவரு தானா பாருங்களேன். ஆனா மனுஷன் இந்த அளவுக்குலாம் பேச மாட்டாரு. இப்போ ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டார் போல. எல்லா இடமும் வைரல் ஆகிற அளவுக்கு என்னத்த பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நியூஸை பார்க்குறேன். மனுஷன் மனசுல உள்ளது எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாப்ல. இந்த ஆட்சியே 2 மாசம் தான், அந்த ஆட்சியே 3 மாசம் தான், அந்த ஆட்சியே 4 மாசம் தான், முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா இப்போ அவர் சொன்ன பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு கான்செப்டா பார்த்தீங்க அப்படின்னா, இவர் திருச்செந்தூர் தொகுதியை சும்மா தங்கம் மாதிரி சிங்கப்பூர் மலேசியா அளவுக்கு வச்சிருக்கேன்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி ஜெயிச்ச திரு மு.க. ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதி அவரு இப்போ தோற்று போனார் இல்லையா, அந்த தொகுதியை சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா அந்த அளவுக்கு நல்லா வச்சிருந்தேன்னு சொல்றாரு. ஸோ இது அவங்களோட பாசிட்டிவ் ஸ்பீச். இப்போ நம்ம பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். அதுக்கு நேர உள்டாவா திருச்செந்தூர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரோட்டுக்கு மேலேயே 2 சைடும் சாக்கடை கட்டி கிடக்கு. அதை அள்ளுறதுக்கோ அதை கவனிக்கிறதுக்கோ இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நம்முடைய தலைவர், அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நான் குற்றம் சாட்டலை. சோசியல் மீடியாவில் மக்கள் கமெண்ட் ஆகும்,
மக்கள் மனக்குமரலை கொட்டி தீர்த்திருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல இருந்து டேன் பண்ணி போற இடத்துல குலசை நகர் ரோடு அந்த இதை பிடிச்சிங்கனாலே சென்னை கூவநதியே தோற்று போயிரும். அந்த அளவுக்கு சாக்கடை கழிவுகளும், அந்த அளவுக்கு குப்பைகளும், அந்த அளவுக்கு வந்து ஒரு சுகாதாரக்கேடான துர்நாற்றமும் வீசுது. ஆனா இந்த தொகுதி மக்கள் தான் அவரை வந்து செலக்ட் பண்ணி வந்து கொண்டு வரோம். இத்தனை வருஷம் ஆகியும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு எம்எல்ஏ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசை வந்து குற்றப்படுத்துறது நியாயமா அப்படின்னு நான் கேட்கல, பொதுமக்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்சியை வந்து குற்றப்படுத்துறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட இருந்தாங்க. அப்போ சில பிரச்சனைகள்னால வந்து ஜெயலலிதா அம்மா இறுக்கி பிடிக்கும் போது தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிடவும் தன்னோட ஃபேமிலியவும் தன்னோட பணங்களையும் செக்யூர் பண்றதுக்காக ஓடி போய் கருணாநிதியோட காலை பிடிச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து தான் வந்து இவர் திமுகவை தவிர இவர் திமுகவை வந்து பரப்பாத அவதூறு இல்லை, பரப்பாத பேச்சுகள் இல்லை, வார்த்தைகளால கொண்டிருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்டவரே வந்து இப்போ இந்த கட்சி விட்டு கட்சி தாவுனதுக்கு அப்புறம் இவ்வளோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா காரணம் இல்லைன்னா பணம் தான் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அவரோட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுதியிலேயே மக்களுக்கு நல்லது நடக்கலன்னையும் வந்து பேசிக்கிறாங்க. இது அவரு என்ன ஒரு இது சொன்னார், சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி அமெரிக்கா மாதிரி எங்க தலைவர் வந்து சென்னையை வச்சாருன்னு. ஆனா சென்னை வாழ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஓட்டு வாங்குறதுக்கு வந்து அவர் வண்டியில வந்துட்டு தாய்மார்களே தகப்பன்மார்களே என்னார தவிர அந்த ஓட்டை போட்டு நாங்க ஜெயிக்க வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கு வரவே இல்லை. 5 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. மக்களுக்கு அவரால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஒரு யூஸ்லெஸ் ஆட்சியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோமோன்னு சொல்லி இந்த 5 வருஷத்துல வருத்தப்பட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு டெவலப்பிங்குமே இல்லை. அவதூறுகளை பரப்பி வந்து அரெஸ்ட் பண்ணவும், எந்த ஒரு பாலியல் புகார் நடந்தாலும், எந்த ஒரு கஞ்சா வியாபாரம் அப்படின்னு அது இதுன்னு சொல்லி என்ன நடந்தாலும் ஆட்சி பொறுப்புல நாங்கள் அமர வச்ச சிஎம் அந்த இருந்த இருக்கையை விட்டே வரல. சும்மா வெறுமனையா வந்து சோசியல் மீடியாவில் வீடியோக்களை மட்டும் போட்டுட்டு அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசி என்ன பண்ணுவாருன்னா வீடியோ போடுவாரு. அதை மக்கள் நம்பணுங்கிறதுக்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4-5 ஆட்களை வந்து செட் பண்ணி வச்சுட்டு காலையில டீ குடிக்க போற மாதிரியும் வடை சாப்பிட்ற மாதிரியும் பஸ்ல ஏறி வந்து குறைகளை கேட்கிற மாதிரியும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த செய்திகள் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதி பக்கமே வரலன்னு கீழே வந்து மக்கள் தன்னோட மகனா குறைகளெல்லாம் வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க கமாண்டா. அது மட்டும் இல்லாம இதை வந்து நியூஸ்லயும் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோக்கள்லையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக நாங்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக சார்பில் வந்து சொன்னாங்க. ஆனா மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, சிறப்பும் இல்லை சீரும் இல்லை, நீங்க இருந்த இடத்துல தான் இருந்தீங்களே தவிர எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கொஸ்டின் வந்து முன்வைக்கப்படுது. இப்போ அமைஞ்ச ஆட்சி எதையுமே பண்ணலைன்னு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க. இதுக்கு நம்ம இப்போ அமைஞ்ச ஆட்சியை குறித்து மக்கள் வந்து என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அமைஞ்ச ஆட்சி சரியாக வந்து அமைஞ்சு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, இது வரைக்கும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற விதத்துல ஒவ்வொரு ஆக்ஷனும் புதிய சிஎம் கிட்ட இருக்குது. நாங்க வந்து அவரை ஒரு சிஎம்மா பார்க்கல, எங்களோட உறவுகளை போல ஒரு அண்ணனை போல வந்து பார்க்குறோம். ஸோ அவர்கிட்ட வந்து நாங்க இது வரைக்கும் நிறைய சப்போர்ட்டிவா பண்ணி ஒரு பாசத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த பாசத்துக்கு அவர் நன்றி கடனா நிறைய ஆக்ஷனுங்களை எடுத்துட்டு வராரு. அந்த ஆக்ஷன்ல வந்து எங்களுக்கு பயன் இருக்குது. அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, திமுக காலத்துல பூட்டப்பட்ட அம்மா உணவகத்தை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிரடி சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே ஆயிட்டு இருக்கிற அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை வந்து ஒழிக்கிறதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. எல்லா அலுவலகத்திலையும் போற ஆட்களை பத்திரப்பதிவு துறையில இருந்து எல்லா துறைகள்லையும் உட்கார வச்சுதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறாங்களா அதை வீடியோ எடுத்து வந்து தெரிவிங்க, ஒரு ஆதாரத்தோட நிறுவிங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது இப்போ ரீசெண்டா நடந்த விபத்துல
அவர் வந்து போய் பார்த்து அதுக்கான வந்து காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிவாரணங்களை வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய இதை வந்து சொல்றாங்க. அதாவது மக்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுடைய விஜய் ஆட்சியை பத்தி வந்து குற்றம் சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, இப்போதான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போதான் வந்து ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் கூட இன்னும் சரியா முடியல. ஒரு ஆட்சியை வந்து ஒரு 6 மாச காலம் ஆள விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க குற்றம் சொன்னா பரவாயில்ல. ஸோ ஏற்கனவே கஜானா வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து காலியா இருக்கு. இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டுல சிஎம்ஆர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு குடுப்பாங்க. ஆனா முதல்ல நாங்க சிஎம்க்கு வந்து ஃபண்டு குடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எதிர்க்கட்சி வாங்கி வச்ச கடனு இது எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு, எங்கள் பேர்ல உள்ள கடனை அடைக்கிறதுக்கு நாங்க ஒரு தொகையை வந்து குடுக்குறோம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம். எங்கள பாதுகாத்தா போதும் அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்றாங்க. அதே மாரி ஒரு சில பெண்கள் வந்து வீடியோவே வெளியிடுறாங்க. அண்ணன் எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம். அதாவது இவர வந்து ஒரு சிஎம்ன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஒரு குடும்ப உணர்வாவே போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து வந்து ஒரு பஸ்ஸு வந்து கரெக்டான சமயத்துக்கு வந்தா போதும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆனா இதே நம்ம திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், மக்கள் வந்து ரொம்ப சாடுவாங்க. என்னன்னா, எனக்கு வந்து அது சரியில்ல, இது வரல, அது வரல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்க வந்து கொள்ளையடிக்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள வந்து ஒரு அந்நியமா பார்த்துருக்காங்க. இவங்கள வந்து அண்ணனா பார்க்குறாங்க. இப்ப ஆளுற கட்ச அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த தமிழ்நாடு ஃபுல்லும் ஏன் உலகம் பூதும் இருந்து பேசுற தமிழ் வாழ் மக்கள் அனைவரும் வந்து கீழே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற ஆட்சிக்கு வந்து திரு விஜய் சார் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் அவங்களுக்கு தன்னோட பேர ஆதரவை தெரிவிச்சும் வந்து மக்கள் வீடியோ போட்டும் கமெண்ட் போட்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணுங்க. நன்றி. அன்புடன் ஆனந்த். வர்த்தனன்.